இவர் பல இடங்களில் வந்து தன்னை ஒரு ஞானி மாதிரி நினச்சிக்கிறார். பேசும்போது ஒரு பிக்காளித்தனமாக வேற மாதிரி பேசுகிறார், அசிங்கப்பட்டுறாரு. நீங்கள் தேவாவோட அவரோட ஒப்பிட்டு பேசுன மாதிரி தான் அர்த்தம். அதுக்கு தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் பாருங்க சில கிராமங்களில் சொல்லுவாங்க. ஏஆர் ரஹ்மான் உங்களுக்கு ஒரு 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 இடத்துக்கு மியூசிக் பண்ண வர்றாருன்னா ஒரு மாதம் முன்னாடியே கூட்டம் சேர ஆரம்பிச்சோன்னு எக்கச்சக்கமாக கொண்டாடிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி உங்களை கூப்பிடல யாருமே. இந்த டியூன் ஓகே, இது கொஞ்சம் இதாக இருக்கு, ஏன் நல்லதானே இருக்கு, நான் போட்ட டியூன் தான் நல்ல டியூன், ஏற்றுக்கணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. இசையில் ஒரு ஞானி, அவர் அடிச்சிக்க முடியாது. இசையில் ஒரு சக்கரவர்த்தி தான். அது என்ன தெரியல, மியூசிக்கில் நல்ல பக்குவம் இருக்குது. பொது வெளியில் பேசும்போது அவருக்கு அந்த பக்குவம் வரல. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இசை மேதை, இசைஞானி இளையராஜானாவே இன்னைக்கு ஏதாவது ஒரு சர்ச்சையில மாட்டிக்கிறாரு. ஆமாம். நேற்று கூட பாத்தீங்கன்னா இசை கச்சேரி நடக்கிறதுக்கு நேற்று ஏர்போர்ட்ல போகும்போது ஆமாம், பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஒரு வார்த்தையை வந்து விட்டாரு. அதாவது தேவா அவர்கள் இப்ப 2K கிட்ஸுக்கெல்லாம் என் பாட்டை பயன்படுத்திங்க, நான் காப்பீட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், காப்பீட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கும்போது அவர் வந்து தவிர்த்திருக்கலாம். பட் அது வேற மாதிரி பேசிட்டாரு. ஆமாம். இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, அது என்னென்னா தேவாங்கிற ஒரு வார்த்தை, அது இல்லாமல் நீங்கள் ஆடியோ இதை இது சொல்கிறீங்க, ரைட்ஸ் ஏற்கனவே வந்து ரைட்ஸ் சம்மந்தமாக இவர் தான் பெரிய இது போட்டிருக்காரு. வேறு யாரும் போடல. ஏஆர் ரஹ்மான் கூட இது பண்ணலாம், அதுக்கான ஒரு ரைட்ஸ் அதுக்கு வந்துடும். அவர் வந்து நம்ம போய் சொல்ல தேவையில்லை. அதை யார் பயன்படுத்துனாலும் ஈஸியாக வந்துடும். முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அது முதல்ல கேட்டுருவாங்க, நாங்கள் எந்தெந்த சாங்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எந்தெந்த கம்பெனின்னு அந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம். அந்தந்த கம்பெனிக்கு இவ்வளோ பணம் கட்டிருங்கன்னா பணம் கட்டிடுவாங்க, அதை ஃபங்க்ஷனில் நடந்துடும். இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். இவருக்கும் அது தெரியும், இவருக்கும் அந்த மாதிரி வந்துடும். ஆனால் இவர் வந்து தேவாங்கிற பேரை கேட்கவே அவர் கொஞ்சம் சங்கடப்படுவார். தேவையில்லாத கேள்வி எப்படி? தேவையில்லாத கேள்வி. நூனலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை இவராக சொல்லி சில நேரங்களில், அதாவது அவர் சில பெரும்பாலான இடங்களை நீங்கள் அப்படி தான் பார்த்துருப்பீங்களா, சில சாமியார்னு ஆயிட்டோம் அப்படின்னா அதாவது 50 வயசு 80 வயசு வந்துருச்சுன்னா ஒரு பக்குவம் வந்துடும். பொறுமையாக பேசுவாங்க, இதமாக பேசுவாங்க, எல்லோரையும் மதித்து தான் பேசுவாங்க. அப்படியே தம்பி, நான் சொல்கிறேன், இப்போதைக்கு எனக்கு நேரம் இல்லை, அதை பற்றி நான் பெருசாக பேசணும், நான் இன்னொரு முறை உங்களுக்கு நான் அதை தகவல் விவரிக்கிறேன், இப்போ எனக்கு நேரம் குறைவு, அதனால் இதை பேசிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னா ஓகேன்னு சொல்ல போகிறாரு அவர். ஆமாம். நீங்கள் பேசி தான் ஆகணும்னு சொல்ல போகிறதில்ல. என்ன எச் ராஜாவா நீங்கள் இடையில ஏதாச்சும் குறுக்க பேசி இதுவுமே யாரா நீங்கள் சொல்லியிருப்பார்ல, யாருமே சாமியை நம்பாதவங்க யார், சாமியை கும்பிடாதவங்க யார் அப்படின்பார் அவர். பெரியார் இருக்கார்ல அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க. அது கேள்வி கேட்க வேண்டிய நியாயம். அதே மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க அவர். ஏன்னா அவர் அந்த மாதிரி ரைட்ஸ் கொடுத்துருக்காரு, இவ்வளோ ஃப்ரீயான்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரி ரைட்ஸ் ஏன் தரல அப்படிங்கிறது தான் அது கருத்து. ஆமாம், அந்த பொருள் அதுதான். அவர் வந்து அதுக்கான கோவப்படு தான் செய்வார். ஏற்கனவே தேவா பற்றி சொன்னாலே அவருக்கு ஏற்கனவே ஆக மாட்டேங்குது. ஏற்கனவே ஒரு முறை நாம் பேசியிருந்தோம், தேவா எங்கெங்கே ஒரு இசை கச்சேரியை நடத்த போகிறாரோ அதுக்கு முன்னாடி இவரும் போயிட்டு உடனே இது பண்ணுவார். இந்த வாரம் அவர் தானே, அடுத்த வாரம் எழுது வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு, அது மேலே ஒரு ஈர்ப்பு இல்லாமல் போய்டும். ஆமாம். ஓ ராஜா வர்றாருல்ல, இதை வேணாம் அது வச்சுக்கணும் அப்படின்பாங்க. அங்கே கலைக்கிறது அவருடைய அதாவது தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் பாருங்க சில கிராமங்களில் சொல்லுவாங்க. நீயும் சாப்பிட நானும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இல்லை, அது சில பேர் அது வந்து பகையாளியை வேறு மாதிரி இது வாங்குறது, பழி வாங்கல, அந்த மாதிரி தான். நீ அவனுக்கு வந்து ஆட்கள் சேரக்கூடாது, அதுக்கு என்ன கூட்டம், நானும் அந்த பக்கத்தில் போடுவேன், நீ ஒரு கடை போட்டுக்க, எந்த பக்கம் நான் கடை போட்டால் என்ன, உனக்கு போட்டியாக தான் போடுவேங்கிற போட்டியாக தான், அந்த மாதிரி போட்டி மனப்பான்மை தான். அத்தனைக்கு இவர் சம்பந்தி முறை, இவருடைய அண்ணனுடைய பையனை தான் ஒரு தன்னுடைய மருமகனாக ஏற்றிருக்கார் தேவா சார். அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறார் அந்த பையனும் கூட, அவருடைய சம்பந்தியுடைய பையனுக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மரியாதை உள்ளவர் தான். தேவாவுக்கு வந்து அந்த இது கிடையாது. பல இடங்களில் நம்ம பேசிட்டோம், பல முறை பேசியிருக்கோம். ரொம்ப எளிமையான மனிதர் தான். யாரையும் வந்து நீங்கள் வந்து அந்த நீ வான்னு பேசுகிறதே கிடையாது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. எந்த இடத்துல அவர் அதிகமாக பயன்படுத்துகிறார் சார். ஆமாம், அவர் சொல்ல மாட்டார்.
அவர் ஏதாச்சும் நீங்கள் அவரே கிண்டல் பண்ணாலும் கூட, சார் இந்த மாதிரி தயாரிப்பாளர் சொன்னார் சார், அதை நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படிம்பார். இப்படி தான். நீ கேட்க யார்? தயாரிப்பாளர் ஏற்றுக்கிட்டார், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களே, நீ கேட்க யாருன்னு கேட்க மாட்டார். கேட்கலாம், கேட்கறது கிடையாது. என்ன பேச விட நீ யாரு அப்படி பேசுறாரு. ஆனா இவர் பேசுற மாதிரி பேசுறாரு. இப்படிதான் பல இடங்கள்ல நீங்க அப்பையில இப்படிதான் பேசுவாரு. சபையில அப்படிதான், ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல கேட்டாலும் கூட கேள்விக்கு இது வந்து குமுதத்துல இருந்து ஆரம்பத்துல ஒருத்தர் எனக்கு நண்பர் ஒருத்தர் தான், ஒரு பத்திரிகையாளர். அவர் போயிட்டு ஒரு முறை இசையை பத்தி கேட்டிருக்காரு. இந்த இசை எப்படி உருவாகுது, இசையை பத்தி எப்படின்னா, இசையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இவர் இசையை பத்தி கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. இசையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரியாம தானே கேட்கிறாரு. சார் அவர் சொல்றாரு, சார் எனக்கு தெரியாது. ஆனால் தான் தெரியாத உனக்கு நான் என்ன சொல்றது, என்ன சொல்ல முடியுங்க? இது விவாதண்ட வாதம் தான், வீணான வாதம் தானே. இவர் வந்து கேட்குற என்ன, இசையை பத்தி நான் சொல்றத விட நீங்க சொன்னா நல்லா இருக்கும், உங்க வாயிலாக கேட்கும்போது ஜனங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த இசையை பத்தி ஒரு கர்நாடக இசையோ அல்லது மேற்கத்திய இசையோ அதை பத்தி நீங்க கேள்வி கேட்கும்போது சொல்லலாம். நீங்க உனக்கு இசையை பத்தி என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க சொன்னா கேட்டுக்கலான் இருக்கேன். தெரியாதவங்ககிட்ட என்ன சொல்லி என்ன பையன் அப்படின்னா என்ன பண்ணுறதுக்கு? அதாவது ஒருத்த வந்து உங்ககிட்ட கேட்குறேன்னா சொல்லுங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போகலாங்கிறது வேற விஷயம். ஆமாம், அது வந்து உனக்கே தெரியலைன்னா பேசுறது எப்படி இருக்கு அப்படி சொல்கிறேன். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இன்னொரு ஏதோ ஒரு டிவிலேயே ஒரு முறை போட்டிருந்தாங்க, வந்த ஒரு விஷயம் வந்து வந்திருக்கும். ஒரு பார்த்திபன் அவருடைய படங்கள் எல்லாம் என்ன, இளையராஜா மேல் மிகப்பெரிய மரியாதை வச்சுப்பேன். இசைன்னு போட மாட்டார், இளையராஜான்னு போட்டுருவார். மியூசிக் இளையராஜா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அவர் இது பண்ணுவார். இசை ஞானி அப்படிங்க பேர் கீர் எல்லாமே நல்லா பயன்படுத்துவார். அவ்வளோ மரியாதை உள்ளவர் தான் அவர் பார்த்திபன். அவர் சில கேள்விகள் கேட்கும்போது பொது சபையில் வந்து கிண்டல் பண்ண மாட்டார். ஒரு நாசுக்காக ஒரு அழகான கேள்வியாக கேட்பார். அவர் போயிட்டு அந்த மியூசிக் இந்த கிட்டார் விஷயமா அப்படி கொண்டு போய் கேட்குறாரு. உனக்கு மியூசிக் பற்றி என்ன தெரியும், எதுக்கு நான் இதை கொண்டாந்துருக்கேன் அப்படின்பார் அவர்கிட்ட. நீங்கள் சபையில் பேசுகிறீங்க, அவர் உங்களுக்கு வீட்டு நண்பராக இருக்கலாம், நீ வான்னு பேசுகிறதுக்கு தேவையில்லை. அவரும் நடிகர். சபையில் பேசும்போது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பெரிய ஆசாமி ஆகிட்டா அந்த மாதிரி பேசக்கூடாது. சில பேர் வந்து கடைசி வரைக்கும் மாறாமல் இருப்பாங்க. சில நடிகர் சில பேர் இருப்பாங்க. இப்போ வசந்த் பேசும்போது அவன் இவன் தான் பேசுவார் பெரும்பாலும். அதுக்காக சில பேர் அவர் கூட நடிக்க தவிர்ப்பாங்க. ஆமாம், ஏன்னா வளர்ந்த பிறகு, வளர்கிறதுக்கு முன்னே நீங்கள் வாடா போடான்னு சொல்லலாம், அது வந்து ஏற்றுக்குவாங்க. வளர்ந்த பிறகு ஒரு ஸ்டேஜில் அவன் பெரிய நடிகராக இருப்பான், பிரகாஷ்ராஜ் இருப்பாங்க, வாடா பிரகாஷ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவாங்களா? அதனால தவிர்ப்பாங்க. வாடா சூர்யா அப்படின்னு, சூர்யா வந்து முதல் படம் பண்ணார் இல்லையா, புகழ், அதனால் உங்களுக்கு வந்து வாடான்னு சொன்னால் அவர் இதாகுமா? அவருக்கு அன்னைக்கு இருந்தது வேறு, இன்றைக்கி வேறு. அதனால் உங்களுக்கு சில இடங்களில் சில பேர் மாற மாட்டாங்க. அப்படியே வாடா போடாதுன்னு அதை. ஆனால் இவரே ஒரு காணொலியில் பேசியிருக்காரு சார், நான் அப்படி தான் இருப்பேன். ஆமாம் ஆமாம், திமிராதான், திமிரு தான். ஆமாம், நான் தான் உலகம் அப்படிங்கிற. நான் திமிர் பண்ணாமல் யார் திமிர் பண்ண முடியும்? நான் தானே சாதிச்சிருக்கேன், நான் தானே இது பண்ணியிருக்கேன். நான் திமிரோடு தான் பேசுவேன், எனக்கு திமிர் இருக்குது, நான் தான் திமிரோடு பேசணும், நான் சாதிச்சிருக்கேன்ல அப்படின்றார். ஆனால் இந்த சாதனையை வந்து பெரிய அளவுக்குள்ள போச்சுன்னு இதுக்குள்ளே தானே இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு கடல் கடந்து போலியே. ஆமாம், உங்களுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு மியூசிக் பண்ண வர்றாருன்னா ஒரு மாதம் முன்னாடியே கூட்டம் சேர ஆரம்பிச்சோன்னு எக்கச்சக்கமாக கொண்டாடிடுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அவர் ஒர்த்தா இல்லையாங்கிறது அவருக்கு தான் தெரியும். நீங்கள் அந்த மாதிரி உங்களை கூப்பிடல யாருமே. பல இடங்களில் போய் மியூசிக் பண்ணிட்டேன், அது பெரிய ஒரு ஆஸ்காரெல்லாம். ஆமாம், அவர் ஆஸ்கார் வாங்கி இது பண்ணி அது எங்கெங்கோ விருதுகள் வாங்கினாலும் கூட இன்னமும் கூட அவர் வந்து ஒரு மரியாதையாக தான் பேசுகிறாரு. அந்த ஒரு அவருடைய ஒரு பெருந்தன்மை இளையராஜா இல்லையா சார்? இந்த 75வது ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா, அந்த நேரத்தில் கூட வா நீ ஏன் இதில் மியூசிக் பண்ணி நீ எப்படி பண்ணுற பார்க்கலாம் அப்படி தான் பேசியிருப்பார். அவர் மெதுவாக நின்று ரஹ்மான் பேசியிருப்பார். இவர் வந்து இது பண்ணுவார், வாசிப்பார். நீ வா. அந்த இடத்துல வந்து நீங்கள் அவர் உயரமாக இருந்தாலும் அவரை தன்னை வந்து பெருசாக எடுத்துக்கல, நீங்கள் கேட்கணும் அப்படின்னு. நம்மளுடைய குருநாதர்னு இவர் குருநாதர் ஒருத்தரே கிடையாது. அவர் அவங்க அப்பா தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவங்க அப்பா கிட்ட அவரு ஒர்க் பண்ணியிருக்காரு. இது வந்து சொல்கிறேன், குருநாதராக இருந்தாலும் கூட அவர் முறை டிஆருக்கு சொல்லும்போது சொன்னார், இவர் டிஆருடைய இசை வந்து இங்கேருந்து வருது அப்படின்பாரு. ஏஆர் ரஹ்மான் டிஆர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் இந்த சிம்பு என்கிட்ட பேசும்போது அவருக்கு கிண்டல் பண்ணியிருப்பேன், கீபோர்டில் உட்காந்துருப்பார், நான் இடையிடையே போய் குறுக்க இது பண்ணுவேன், சிரிச்சுட்டே வந்து வா உட்காரு அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சு அவரே கற்றுக் கொடுப்பார் எனக்கு அப்படின்ற. சிம்பு சின்ன வயசாக இருக்கும்போது பண்ணியிருக்காரு, கிண்டல் நம்ம இது பண்ணியிருக்காரு. ஆனாலும் கூட என்னை வந்து கோச்சிக்க மாட்டார், என்னவா இப்படி உட்காருவே அப்படின்னு இது பண்ணுவார்.
ஆனால் வேற அவங்க அப்பா எங்கள் அப்பா இருந்தால் கோச்சிக்குவார், ஆனால் கோச்சிக்க மாட்டார் அவர் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு பொறுமையாக இது பண்ணுறாருல்ல. நீங்கள் சபையில் பேசும்போது யாரை குரல் கொடுக்கும்போது முன்னே ஒரு முறை அதே மாதிரி அந்த சிம்பு பாடின ஒரு பாட்டுக்கு யாரோ அந்த ஒருத்தர் ராஜா கிட்ட கேட்டாங்க, இந்த பாடலில் இதை பற்றி உனக்கு அறிவு இருக்கா இதெல்லாம் கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லுவேன். கேள்வி கேட்குறான், உங்களுக்கு அறிவு இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படியேப்பா நோ கொஸ்டின், எனக்கு தெரியாது, கடந்து போயிடலாம். நீ சாதாரணமான விஷயமா கடந்து போகிறது தான். இவர் பல இடங்களில் வந்து தன்னை ஒரு ஞானி மாதிரி நினச்சிக்கிறார். பேசும்போது ஒரு பிக்காளித்தனமாக வேற மாதிரி பேசுகிறார், அசிங்கப்பட்டுறாரு. ஒரு நாள் அவர் இசையில் ஒரு ஞானி, அவர் அடிச்சிக்க முடியாது. இசையில் அவர் சக்கரவர்த்தி தான். அவரை வந்து அவருடைய பாட்டை கேட்டு பல பேர் தூங்குறாங்க உண்டு. ஆனாலும் கூட நீங்கள் இந்த தனிப்பட்ட முறையில் ராஜாவை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் பேசும்போது சில பேருக்கு பேச தெரியாதா, இல்லை பேச இவருக்கு தெரியாதா என்னன்னு தெரியல. அதாவது நாகரிகமான வார்த்தைகளை எப்படி கையாளணும்னு தெரியாதான்னு தெரியல. சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு பெண்மணி சுற்றியும் கச்சக்கமாக கூட்டம். அந்த அம்மா கேட்குறாங்க, நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறேன்னு என் கணவர்கிட்ட சொன்னப்போ அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கொடுத்துருந்தார், அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு. கேளுங்க அப்படின்றாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த மைக் அவர் இந்த கேள்வி அப்படியே ஆன் பண்ணுறாங்க. ஷாருக் கான், நீங்கள் வந்து உங்கள் மனைவி கௌரியை தாண்டி எல்லோருக்கும் லவ் கொடுத்துருக்கீங்களே, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் உங்களை லவ் பண்ணுறாங்க, உங்கள் மேலே ஒரு மரியாதையாக இருக்காங்களே, என்ன காரணம், எல்லோரையும் எப்படி மேஜிக் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை வந்து சிரிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, இது வந்து நான் பெரும்பாலும் சொல்லுவேன், பெண்களை மதிக்கணும். அது யாராக இருந்தாலும், உங்கள் அம்மாவாக இருந்தாலும், காதலியாக இருந்தாலும், தோழியாக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும், அவர்களுக்குரிய மரியாதையோடு பண்ணணும், பேசணும். பெண்களுடைய பாஷையில் மரியாதைங்கிறது ஒரு லவ். அதனால தான் என் மேலே வந்து மரியாதையாக, அந்த மரியாதை எனக்கு திரும்ப கிடைக்குது அப்படின்றாரு. அப்போது நீங்கள் வந்து வார்த்தைகள் எப்படி கையாளுறீங்க அப்படின்னு. இதே கேள்வி இன்னொரு பெரிய ஒரு நேர்காணலில் கேட்குறாரு ஒருத்தர். இந்த கூண்டில் உட்கார வச்சு பேசுவாங்கள்ல ஒருத்தர், அவர் கேட்குறாரு, ஷாருக் கான் வந்து எல்லா நடிகைகளும் கூட நடித்த எல்லா நடிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மென்மையானவர், கோவப்படவே மாட்டேன்றீங்க, ஆனால் உங்கள் மனைவி வந்து ரொம்ப டென்ஷன் பார்ட்டி அப்படின்றாங்களே என்ன அப்படின்றாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அது அவங்க சொந்த பிரச்சனை அப்படின்ற, மனைவியுடைய சொந்த பிரச்சனை. அதாவது நான் வெளியே இருக்கும்போது எல்லோரோட மென்மையாக இருந்தாகணும், எல்லோரு கூட தன்மையாக பழகி ஆகணும். குடும்பத்தில் நான் அப்படி இருக்க முடியாது. சில நேரங்களில் என்னுடைய நீங்கள் கூட உங்கள் கோபத்தை உங்கள் வீட்டில் தான் எல்லாத்தையும் வீட்டிலாம் கொட்ட முடியும். அவர்கிட்ட கேள்வி திருப்பிறார், நீங்கள் கூட உங்கள் கோபத்தை உங்கள் வீட்டில் தான் எனக்கு காட்டுவீங்க, அந்த மாதிரி தான் இது இப்படி தான் அப்படின்றார். இதை வந்து நீங்கள் எப்படி வார்த்தைகளை கையாளுறதுங்கிறதான். அதே அவரே ஷாருக் கான்ட்ட இன்னொரு கேள்வி அவர் கேட்குறாரு. நீங்கள் வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, அமிதாப் பச்சன் இப்போ சூப்பர் ஸ்டாரு, நீங்கள் அப்படின்னு சொல்லி நானும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லியிருந்தீங்க. இது அன்றைக்கி சொன்னது இன்னும் வச்சுருக்கீங்களா அதை டேப்பு? நீங்கள் அன்றைக்கி நான் சொன்னேன்னா வளர்கிற காலகட்டம், இளங்கன்று பயம் அறியாதுங்க மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அது வந்து நீங்கள் அப்படி எடுத்துக்கிறத விட என்னுடைய தன்னம்பிக்கை, அதுக்காக நான் சொல்லியிருப்பேன், நானும் வருவேன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருப்பேன், அதுதான் அப்படின்றார். நீங்கள் வார்த்தைகளை எப்படி கையாளணுங்கிறது தான். அது பெரிய ஸ்டாராக இருந்தாலும் கூட இதை வந்து நீங்கள் ஆமாம் நான் அவருடைய ஈஸியாக சொல்லலாம், நான் ஸ்டார் ஆகிட்டேன்லாம் சொல்லலாம். இல்லை அது தன்மையாக சொல்கிறது தான். இல்லை இப்போ இளையராஜா அவருடைய அந்த திமிருக்கும் அவருடைய புகழ ஒரு காரணமாக இருக்கு அப்படி சார். அவர் தான் சொல்கிறார்ல, நான் தான் எல்லாம் நான் தான் சாதிச்சிருக்கேன்ல, அதனால தான் நான் திமிரோடு பேசுகிறேன் அப்படின்றாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறீங்க, இல்லை இதெல்லாம் வந்து எல்லாம் இந்த ராகம் வந்து அம்மன் கொடுத்தது, இந்த ராகம் அம்மன் அருள், இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஒரு காலகட்டத்தில், அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க, அந்த தன்மையெல்லாம் பேசியிருக்கீங்க. ஆனால் வந்து பொதுவெளியில் பேசும்போது வார்த்தைகளை விட்டுறீங்க. அந்த கேள்விக்கு பதில் எதிர்கொள்ளும் போது நீங்கள் தன்மையாக பொறுமையாக பதில் சொல்ல டென்ஷன் ஆயிடுறீங்க. தான் அது வந்து நான்ங்கிற ஒரு ஆங்காரம் இருந்தால் தான் அந்த டென்ஷன் வரும். நாங்கிற ஆங்காரம் இல்லைன்னா நீங்கள் வந்து பொறுமையாக தான், அப்படியா ஆமாம் நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கீங்க, இதுக்கான நேரம் எனக்கு இல்லை, இதை வந்து விளக்கமாக பெருசாக சொல்லணும், இதை விளக்கமாக சொன்னால் உங்களுக்கு வந்து எனக்கும் நேரம் இல்லை, இப்போ ஃப்ளைட்டுக்கு போய் ஆகணும், இன்னொரு வாட்டி கண்டிப்பாக சொல்கிறேன் வாங்க கேளுங்க அப்படின்னா முடிஞ்சது. எல்லோருக்கும் ஒரு பதில், பரவாயில்லையே அந்த மாறிட்டார் போலன்னு தெரியும்ல, அதுதான். இப்போது பரவாயில்ல, உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த மியூசிக் விழாக்களில் கலந்துக்க மாட்டார், இந்த ஆடியோ ரிலீஸ் எல்லாம் கலந்துக்க மாட்டார். கலந்துக்கிட்டாலும் 2 வார்த்தை பேசிட்டு அவர் பாட்டில் போயிட்டே இருப்பார், ஒரு சாமியார் மாதிரி உட்காருவார், போயிட்டு இருப்பார்.
சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை ஆடியோ விஷாவில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தார். கடைசி வரைக்கும் நீங்கள் பேசுங்க நான் கேட்குறேன்லாம் உட்காந்தார். காரணம் என்னென்னா நான் தன்னந்தனி ஆகிட்டோம். முன்னே பீக்கில் இருந்தோம், பிஸியாக இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பேசுகிறதுக்கு இவரை பற்றி பேசுகிறது மற்றவங்களை பேசுகிற பற்றி கேட்கணும் அப்படிங்கிற அப்போ தான் நான் போயிட்டு யார்கிட்டையும் சொன்னேன், இளையராஜா மாறி விட்டாரா அப்படின்னு. ஆனால் மாறல, பொதுவெளியில் இன்னும் மாறல. அவர் தனித்தன்மை. எதுக்கு சார் இந்த கர்வம், இந்த ஒரு ஆங்காரம் எதுக்கு? இல்லை, அவர் தான் சொல்கிறாரு, நான் தான் சாதிச்சுட்டேன், அதனால எனக்கு கர்வம் இருக்கும், அது இயல்பு தான், அதை என்னைய பெருசாக எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. இல்லை, ஒருவேளை தேவாங்கிற பேர் சொன்னதுனால டென்ஷன் ஆகிட்டாரு. இல்லை, தேவாங்கிற பேர் சொன்னாலும் அவர் டென்ஷன் ஆகிறதும் உண்டு. நீங்கள் தேவாவோட அவரோட ஒப்பிட்டு பேசுன மாதிரி தான் அர்த்தம். அதுக்கு தேவா அப்படி சலுகை கொடுத்துட்டார், நீங்கள் ஏன் சலுகை தரல அப்படின்னு உங்களை வந்து உங்களை விட தேவா மேல்தன்னு சொல்கிற மாதிரி தான் நான் வார்த்தை அது தோணி. ஆமாம், அதில் வந்து டென்ஷன் ஆக மாட்டார். அவரோடு தேவாவை ஒப்பிட்டு பேசினாலே அவரால் தாங்க முடியாது. தேவா இவர் ஏன் சார் ஒப்பிட்டு பார்க்குறாரு? என்னோட தேவான பெரிய ஆளு அப்படின்னு ஏன் ஒப்பிட்டு பார்க்கணும்? இல்லை, இத்தனை மிஸ்டேட் இருக்காங்க. இது வரைக்கும் இளையராஜா இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. ஆமாம், அதுக்கு புதுசாக பிறந்த வந்தோட நிரப்ப முடியாதுன்னு வைங்களேன். அப்படிங்கும்போது எதுக்கு ஒப்பிட்டு பார்க்கணுங்க? இல்லை, அது நான் தான் என்னை பற்றி நீங்கள் பேசும்போது நான் அந்த உயர்வாக தான் நீங்கள் சொல்லி ஆகணும். என்ன உயர்வாக சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்லலாம். நீங்கள் எடுத்த உடனே அவரோட நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பேசலாம் அப்படிங்கிறதான் அது. தேவாவோட ஒப்பிட்டு நீங்கள் எப்படி பேசலாம்? அதுவும் தேவா அவரை சலுகை கொடுத்துட்டா நான் சலுகை தரலையா அப்படிங்கிற மாதிரி தானே. அவர் சலுகை கொடுத்துட்டார், நீங்கள் தரல, ஏன் தரல அப்படின்னு தான் கேள்வி அது. அதனால தான் இன்னும் டென்ஷன் ஆகுறாரு. தேவாவோட ஒப்பிட்டது ஒன்று, அவரை விட உங்களை விட தேவா மேல் போல் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இது. அதனால இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. தேவாவுக்கு இருக்க பெருந்தன்மை உங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி தானே. ஆமாம், பல இடங்கள் அந்த கேள்வி அதானே காட்டுது. கேள்வி அதுதான். ஏஆர் ரஹ்மான் உட்பட நிறைய பேர் அவர் கூப்பிட்டு பாட வைக்கிறாங்க தேவாவை. ஆமாம், அவர் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் எல்லாரும் கூப்பிட்டு பாட வைக்கிறாருல்ல சார். அது இல்லாமல் ரஜினியை வச்சு இளையராஜா நிறைய பாடல்கள் போட்டார், மற்ற ஆட்கள் போட்டாங்க. ஆனால் ரஜினிக்குன்னு ஒரு ஓப்பனிங்ஸ் இது இருக்கு இல்லையா, அந்த சாங், இது ஒரு பிஜிஎம் அவர் தேவா தான் பண்ணார். பேர் வரும்போதே ஒரு இன்னைக்கு வரைக்கும் தேவா பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காது. அது ஒரு பெரிய இது பண்ணிட்டார்ல. நீங்கள் என்னதான் சாமியார்னு தான் கூப்பிடுவார் இவரை. ஆனாலும் கூட சில நேரங்களில் அவருக்கு 2 பேருக்கு ஆகாது, ரஜினிக்கும் அவருக்கும் ஆகாது. திடீர்னு ஏதோ முறைச்சிக்குவாங்க 2 பேரும். அதேமாரி கமலுக்கும் இளையராஜாவுக்கும் ஆகாது. ஏன்னா அது காரணம் வந்து இவருடைய முறைப்பு தான். சில நேரங்களில் ஆமாம், சில வீம்பு தான். இந்த டியூன் ஓகே, இது கொஞ்சம் இதாக இருக்கு, ஏன் நல்லதானே இருக்கு, ஓகே பரவாயில்ல, இதை போடுங்க, சரி இல்லை அப்புறமா நாளைக்கு பார்க்கலாம் போடுங்க அப்படின்னு அது தூக்கி வீசுறது. நான் போட்ட டியூன் தான் நல்ல டியூன், ஏற்றுக்கணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. மற்ற ஆட்கள் வந்து இது கிடையாது. இப்போ ரஹ்மான் எப்படின்ற ஒரு முறை கேஎஸ் ரவிபாண்டி கேட்குறாங்க, ஒரு நாள் நைட் ஒரு இது போட்டார், டியூன் போட்டார் சார், நல்லா இருக்குது, எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குன்னு. சரி ஓகே இதை வச்சுக்கலாம் சார், நல்லா இருக்குன்னு சொன்னேன். மறுநாள் போனால் அது வேண்டாம், அடிச்சிட்டார், வேறு டியூன் போட்டு வச்சுருக்காரு. ஏங்க அது நல்லது, இன்னும் பெட்டராக போடலாம் சார், இதில் என்ன சார் இருக்குது, போனால் போட்டு விடுங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிப்போம் அப்படின்னு. நீங்கள் புதுசாக யோசிக்கணுங்கிறது இல்லையா, அதுதான் இது. இவர் வந்து நான் சொல்கிற டியூன், நான் போட்ட டியூன் தான் போட்டுக்கணும், நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியெல்லாம் சில நேரங்களில் ராஜாவுக்கும் இவருக்கும் கமலுக்கும் இந்த மாதிரியெல்லாம் சில முட்டல் வரும். ரஜினி அந்த மாதிரி இது பண்ணுவார். நமக்கு இன்னும் பெட்டராக கேட்கணும்னு நினைக்கும் போது முடியாமல் போயிடுதில்ல, நீங்கள் கோச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது. இதுதான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அந்த ஆங்காரம் வந்து அது குறையணும். வயதாகும் ஆக உங்களுக்கு எல்லாமே அது மட்டுப்பட்டு பக்குவமும் ஒரு பழம் மாதிரி பழுத்த பழம் மாதிரி ஒரு வரணும், பக்குவப்படணும். அது பக்குவம் அவருக்கு வர மாட்டேங்குது. அது என்ன தெரியல, மியூசிக்கில் நல்ல பக்குவம் இருக்குது, பொது வெளியில் பேசும்போது அவருக்கு அந்த பக்குவம் வரல. மற்றவங்களை மதிக்க தெரியாமல் அவமதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், கஷ்டம் தான். அவன் இவன்ங்கிறத இன்னும் விட மாட்டேங்கிறார். ஒருமையில் பேசுறது. சாதாரண ரஹ்மான் வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரர் இருக்கார், இந்த ஒரு தோட்டக்காரர். தினம் இறங்கி வரும்போது ஒரு நாள் வந்து அவர் கும்பிட்டு போட்டிருக்காரு, எந்திரிச்சு மறுநாளையும் இவர் கும்பிட்டு போட்டிருக்காரு. 3வது நாள் கும்பிட போகும்போது அப்படியே உட்காருங்க, நீங்கள் என்னை விட வயசான மூத்தவர், எங்கள் அப்பா வயசில் உள்ளவர், நீங்கள் என்னை பார்த்து எந்திரிச்சு கும்பிடு போட தேவையில்லை, பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்க, போகிறோம், அதுவே எனக்கு கொடுத்த மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, எந்திரிச்சு கும்பிட போடல, நீங்கள் அவன் ஏன் கேள வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரில இருக்குது. அந்த மாதிரி கேட்கலையே, ஒரு காலில் உள்ளன்னு எதிர்பார்க்குறாரு சார். நீங்கள் வந்து பக்குவப்படப்பட நீங்கள் வளர்றீங்க சார். பக்குவப்படாமல் நீங்கள் டென்ஷன் ஆக இன்னும் நீங்கள் உங்கள் மக்கள் அமைதி குலைச்சி உங்கள் அமைதியை நீங்கள் குலைச்சிக்கிறதான். இப்போ ஒரு கேட்ட கேள்விக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரியே இது ஒரு பெரிய கேள்விங்க, ஒரு நல்ல கேள்வி. இது கொண்டு விளக்கமாக நிறைய பதில் சொல்லணும். ஆனால் இப்போ எனக்கு நேரம் இல்லை, இன்னொரு முறை சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டா உங்களுக்கும் நிம்மதி, அவருக்கும் நிம்மதி, 2 பேருக்கும் வந்து அதாவது மன உறுத்தல் இருக்காது. ஆனால் நீ இவர் சொல்லிட்டு போயிட்டார், ஆனால் மன உறுத்தல் அவருக்கும் இருக்குல்ல,
இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாரே அப்படிங்கிற இதே மாதிரி இப்படியெல்லாம் பதில் சொல்லிட்டாருன்னு இவருக்கு ஒரு மன உறுத்தல் இருக்கலாம். அதுதான் இதை வந்து பார்த்து எப்படி பேசணுங்கிறது அந்த பக்குவம் இன்னும் அவருக்குள்ளே வரணும். தனிப்பட்ட முறையில் பேசும்போது இசையை சம்பந்தி நான் பேசலை, இசைக்கான ஒரு மேதை அவர் தான். மனிதத்தன்மையில் ஒரு மற்றவர்களை மதித்து பேசுவதில் ஒரு பக்குவம் இன்னும் வரணும் அவருக்கு. அதுதான் ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக கொஞ்சம் ஆணவம் வந்தாலே சில பெரும்பாலும் நானுங்க ஆங்காரம், நான் சாதிச்சிட்டேன், என்னை விட்ட நான் திமிரா பேசாமல் யார் பேசுறதுங்கிறது ஒரு ஆங்காரம், ஆணவம் கொண்டவங்களாம் இருந்ததை இதாக இல்லை கிடையாது. அந்த ஆணவத்துக்கான ஒரு பனிஷ்மெண்ட் தான் உங்களுக்கு அப்பப்போ மக்கள் இறைவன் ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுத்துட்டே இருப்பான். நீங்கள் அந்த மாதிரி பேசாமல் இன்னும் நீங்கள் மிகப்பெரிய ஞானி, இசை ஞானி. அப்போ அன்றைக்கி முதல்வர்கிட்ட சந்திக்கும் கூட சொல்லியிருக்காருல, அப்பா எனக்கு இசை ஞானின்னு கொடுத்தாரு, அந்த பட்டம் தான் நிலைச்சிருக்குன்றாரு. ஆமாம். ஆனால் அவர் சொல்லும் போதெல்லாம் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து சொல்கிறாரு மறுபடியும் முதல்வரை சந்திக்கும் போது. அதனால் அந்த ஞானி ஆகிட்டிங்கன்னா அந்த ஞானியாக மாறுங்க, பேச்சிலையும் ஞானியாக மாறுங்க. இசையில் மட்டும் ஞானி இல்லை, பேச்சிலும் பணிவிலும் அவர் ஞானி. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அப்படின்னு கண்ணதாசன் ஒரு பாடல் பாடியிருப்பார். அன்பு நன்றி கருணை கொண்டவர் மனித வடிவில் தெய்வம். நீங்கள் வாங்க, உங்களை தெய்வமாக நாங்கள் கொண்டாடுறோம், மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சார், மாறுவார்னு நம்புவோம். மிக்க நன்றி சார். நன்றி. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.